Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னாங்க. அது காலகாலமா இருந்ததா இல்லையா? அறுவடை வீட்டில் ஒன்னா இருக்குது, அது காலகாலமா இருக்குதா இல்லையா? எது முதல்ல வந்திருக்கும் நீங்க சொல்லுங்க. சிக்கந்தருடைய தற்காப்பு உங்க மனசாட்சி கொடுங்க. நீங்க வந்து வரலாற்று ஆய்வுலாம் பண்ண வேண்டாம். ஆனா இன்னைக்கு இது பிரச்சனையாகுதுல்ல சார்? எங்கேயாவது ஒரு ஹிந்து நீங்க பாங்கு ஒரு நாள் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நீங்க காலைல 5:30 மணிக்கு நீங்க ஒரு நாள் எங்களுக்கு பிரச்சனை, எங்கேயாவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கேயாவது தடை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இஸ்லாமியர்கள் தங்களுடைய தொழுகையை 5 வேளை நடத்துவதற்கு இந்துக்களால ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ப வந்து இந்துக்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கு எந்த இஸ்லாமியர்கள் தடை வந்து நினைக்கிறீங்க? யார் அங்க தடை பண்றாங்க நினைக்கிறீங்க? தர்கா இருக்கிறதே இப்ப பிரச்சனையாகுது இல்ல சார்? அதுவே கூடாதுன்றாங்கல்ல. அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. நீங்க வந்து ஆடு எடுத்து போவீங்க, ஆடு எடுத்து போனீங்களா, மாடு எடுத்து கொலை போறோம், அவங்களுக்கு சாப்பிடல பிரச்சனை கிடையாது, இவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டான சமாச்சாரம், அப்ப நம்ம தவிர்க்கலாம், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம். சார் இந்த மலையில அப்படி ஒரு பழக்கம் இல்லை, தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்னா நான் அங்கதான் பண்ணுவேங்கிறது என்ன கணக்கு சார்? 1000 இடம் இருக்கு, எந்த பிரச்சனையும் வரல. ஆனா இங்க இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா இங்க வழக்கம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க போய் பண்ணாதீங்க அப்படின்னு இவ்வளவுதான். பௌத்த மதத்தை பின்பற்றவங்களோ இல்ல சமண மதத்தை பின்பற்றவங்களோ இல்ல எனக்கு என்னுடைய மத நம்பிக்கை புண்படுது, எனக்கு பிரச்சனையாகுது, பலியிடாதீங்கன்னு நாளை கோயில்கள்ல பலியிடுறதையும் கேட்டாங்கன்னா 25 வருஷமா நாங்க ஆடு கோழி பலியிட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்கிறோம். பிரச்சனையை வந்து ஒரு பெருசாக்கணும் முடிவு பண்ணிச்சுன்னா அதை யாராலும் தடுக்குது? தனிமனிதர்கள் தடுக்குது. அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணிச்சுன்னா நம்ம தடுக்கிறதுக்கு நானும் நீங்களும். இது சுமூகமான வழி இருக்குது, நான் அந்த பக்கம் போக மாட்டேன், நான் காதை சுற்றி தான் முக்கத்தோட தொடுங்க எனக்கு. என்ன சுமூகமான வழி சார்? கண்டுக்க மாட்டாங்களா? அப்ப அரசாங்கம் இவ்வளவு வழி இருக்கு, அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஆளாளுக்கு அவங்க உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யும். இது வட இந்தியா இல்ல அப்படின்ற ஒரு வாதம். அயோத்தியில ராமர் பிறந்த இடம் இது, இங்க கோவில் இருந்தது, அதன் மீது தான் இடிச்சு கட்டப்படும். 500 வருஷ பிரச்சனை, 150 வருஷ கேஸ், 5 ஜட்ஜுகள் பார்த்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜட்ஜ் மசூதி மேல கோயில் இருக்கு, கோயில் மேல மசூதி இருக்கு சொல்லியிருக்காங்களா? அந்த மலையே முருகனோடது, திருப்பரங்குன்ற மலை, நோ டவுட். அங்க எப்படி இது இருக்கலாம்னு தான் கேட்கறாங்க. முதல்ல வந்ததா முருகன் கோவில் இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே, அது முன்னாடி வந்ததா? எச் ராஜா இவங்களுக்கு எல்லாம் என்ன நோக்கம்? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. அதுதான் ஆமா அப்படின்றாரு, அது என்டார்ஸ் பண்றாரு. அது ஆபத்து இல்ல சார்? என்ன ஆபத்து? அயோத்தி ஆபத்தா? இடிக்கிறது ஆபத்து. பாஜகவோட வாக்கு 0 ஆயிடும் இதை கை வச்சனால அப்படின்னு அமைச்சர். தேர்தல் பார்த்துக்கிட்டே இருக்கு, அண்ணனுக்கு தெரியுது 0 ஆக போகுது. கரெக்டான சாபம் 0 ஆயிடுச்சுன்னா பரமசந்தோஷம் இல்ல சார், கணிப்பு தானே. பரமசந்தோஷம் சார். ஒண்ணு சாபம், கணிப்பு, யூகம், அது ஆருடம், தேர்தல் கருத்து எல்லாம் வச்சுங்க. ஆகல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்ப மாநிலம் முழுக்க வேல் யாத்திரை நடத்தி ஒரு தேர்தல் பிரச்சாரமாவே அதை மாத்துனாங்க. இப்ப மறுபடியும் திருப்பரங்குன்ற இஷ்யூ கையில் எடுத்துக்கிட்டாங்க. பெரியார் எடுத்து பூரா பிரச்சாரம் பண்ணீங்க. உங்களுக்கு பெரியார் முக்கியம், எங்களுக்கு முருகு முக்கியம் சொல்லக்கூடாதா? தேர்தல் ஸ்ட்ராட்டஜியா தான் இதை கொண்டு ஆமான்றேனே நானு, இல்ல நான் சொன்னேன் நானு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. சமீபத்தில் ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயங்களா அது மாறி இருக்கு. உங்களுடைய பார்வை சார்? அரசாங்கம் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், சாதாரணமாக முடிஞ்சு போயிருக்கும். அரசாங்கம் வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிருச்சு. நான் எங்களுடைய நேர்காணலில் சொன்னது போல், வழக்கமாக இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சினா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா இந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இவங்கள மாதிரி ஒரு 50 பேர் இருப்பாங்க, அதிகபட்சமாக போலீஸ் 500 பேர் இருப்பாங்க. அது சேர்ந்து வந்து முடிஞ்சு போயிடும் சாதாரணமாக. அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு பேட்டி கொடுப்பாங்க, நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை விட்டுட்டு இவங்க வந்து பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட போல் 1 மணி நேரம் நோட்டீஸில் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய எழுச்சிக்கான காரணம் தமிழக அரசுடைய சரியாக கையாளாத தன்மை. ஏன் சார் தமிழக அரசு என்ன செய்யும்? அதுதான் காவல்துறை ஆட்ட இருக்குது. ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்க, அதற்கு முன்னாடி வந்து எங்களுக்கு இடம் கொடுங்க கேட்குறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து ஜோதி ஏற்றுறதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற கொடுங்கன்றாங்க, அப்புறம் வந்து ஆடு வெட்டிட்டாங்க, கோழி வெட்டிட்டாங்கன்றாங்க. இது எல்லாமே தமிழக சம்மந்தப்பட்டது தானே, இது எல்லாமே டீல் பண்ணிட வேண்டியது அவங்க தானே. அவங்க டீல் பண்ணி தானே சாதாரண மேட்டராக பிறகு. இது வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே கிடையாது, ஈஸியாக டீல் பண்ணியிருக்கலாம். ஒரே தெருவில், ஒரே மலையில், ஒரே ஊரில் 100 கோயில்கள் வந்து கிறிஸ்தவ சர்ச்சுகள், இந்து கோயில்கள், மசூதிகள், கோயில்கள் நிறைய இடங்கள் இருக்குது. இது வந்து கணக்கெடுப்பு மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 இடமா தேர்வு. இந்த மாதிரி அதாவது ஒரு விசிட்டிக்குள்ளேயே, ஒரு இடத்துக்குள்ளேயே, ஒரு 100 மீட்டருக்குள்ள, ஒரு தெருவில், அடுத்த தெருவில், பின்னாடி முன்னாடி அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அதாவது ரொம்ப ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்குள்ளேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இடமா தெரியுது. பெரிய பஞ்சாயத்தே கிடையாது, சாதாரணமாக அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதை வந்து அங்கே அரசியல்வாதிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து செய்ய விட்டு அதை வந்து அப்புறம் கைமீறி போனப்புறம் இப்போ வந்து அவங்க வந்து அவதூறு
திரு சேகர்பாபு சொல்கிறார் வந்து இந்த மாதிரி வந்து அந்த வட மாநிலங்களில் ட்ரை பண்ண மாதிரிலாம் இங்கே ட்ரை பண்ண முடியாதுன்னு. தமிழகர் சொல்லுது ஒரு அயோத்தி பிரச்சனை மாதிரி ஆக்க பார்க்குறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் அவங்க தான் போடுறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் அவங்க யாரும் மற்றவங்க யாரும் செய்யல, இவங்க தானே போடுறாங்க. அது எனக்கு என்ன கணக்கு? நம்ம வந்து நவாஸ்கனி எம்பி வந்து தந்தி டிவி கொடுத்த பேரில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது திருப்பரங்குன்ற மலை தான், சிக்கந்தர் மலை நாங்கள் சொல்லவே இல்லையே. யாராவது ஒரு அடையாளத்துக்கு சொல்லும்போது இந்த சர்ச் ரோடுங்க, சர்ச் இருக்கிற ரோடுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிப்பாங்களே தவிர நம்ம வந்து சிக்கந்தர் மலை நாங்கள் வந்து திருப்பரங்குன்ற மலைன்னு எனக்கு ஏற்கனவே இவ்வளோதான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது திருப்பரங்குன்றமா இல்லையான்னு அந்த பேர்கள் இல்லை. அரசியல்வாதிகள் தூபம் போட போட அது அரசியல்வாதிகளும் அரசும் வந்து அதை அனுமதிக்க இவ்வளோ பிரச்சனை. இல்லாட்டி ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிக்கலாம். ஆனால் சார் நவாஸ்கனி மேலே நான்வெஜ் சாப்பிட்டாருன்னு ஒரு சர்ச்சையாகி ஒரு அண்ணாமலை வரைக்கும் பேசி நிரூபிங்க அப்படின்னு சவால் விட்டு நடந்திருந்தா தவிர்த்திருக்க வேண்டியது. இங்கே நான் நடக்கவே இல்லைன்றார் நவாஸ்கனி. முடிஞ்சா நிரூபிங்க அப்படின்ற அவரே பேட்டி கொடுத்தது போனது வந்து ஆடா அனுமதி கொடுத்தா சண்டை போட்டது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். தட் அபார்ட் கேஸ். நான் சொல்றேன் அது நடந்திருந்தா தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். நடக்கலைன்னு பேசியிருக்கவே கூடாதுல்ல இப்படி. அது அவரை போய் கேளுங்க. நடக்கலன்னு சொல்லி சொல்லுங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அவர் 2 பேரும் மாறி மாறி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் இல்லைங்கன்னா இப்போ ஏன் சார் ப்ரூவ் பண்ணல, அடுத்த ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க. அவர் தான் ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருல, நீங்கள் கேட்கலாம்ல. சரி, இந்த விவகாரம் திடீர்னு இப்போ கிளம்புறதுக்கு என்ன காரணம்? நான் தான் முதல்ல சொன்னேன், அரசாங்கம் சரியாக கையாளாகாது. அவங்க சரியாக கையாண்டிருந்தாங்கன்னு அந்த பிரச்சனை கிடையாது. இல்லை சார், அங்கே மேலே ஆடு கோழியெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு தடுக்க போய் தான் இப்படி பிரச்சனை கிரியேட் ஆகுது. ஆமாம், இதுக்கு முன்னாடி தடுத்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்களா? திடீர்னு ஒன்று கிளப்பும்போது இந்த பிரச்சனை வரும்ல. திடீர்னு இல்லை, அது காலகாலமாக நடந்துட்டு அதுதானே விவாதத்துக்குரிய பொருளாக இருக்குது. அங்கே வந்து குண்டு இருக்கணும்லாம் குமரன் இருக்கணும்னு சொன்னாங்க. அது காலகாலமாக இருந்ததா இல்லையா? பாடல் பெற்ற தலமாக இருக்குது, சைவ தலமாக இருக்குது, அது வந்து காலகாலமாக இருக்கா இல்லையா? அறுவடை வீட்டில் ஒன்றா இருக்குது, அது காலகாலமாக இருக்குதா இல்லையா? எது முதல்ல வந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சிக்கந்தருடைய தர்கா போகிற உங்கள் மனசாட்சி கூட நீங்கள் வந்து வரலாற்று ஆய்வெல்லாம் பண்ண வேண்டாம் சார். லாஜிக்கலி அப்படி கிடையாது. இல்லை, முகலாயர்கள் வந்த பிறகு தானே சிக்கந்தர் அங்கே போய் அவ்வளோதான். அப்போ அதுக்கு முன்னாடி முருகன் இருந்திருப்பார்ல, பாடல் பெற்ற தலமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சமண இடமா இருந்திருக்கு. முருகன் முன்னாடியே சமணம் முன்னாடி அடுத்த வருஷம் வரும். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 1500 வருஷத்துக்கு பிறகு, சரிங்களா? அப்போ சமணர் வந்து வாங்க ஜெயின் எப்போ வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி. முருகன் எப்போ வந்து சொல்லுது நீங்கள் வாங்க, உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிளம்பி இருந்தாங்க. உடனே சமண படுகை தொல்லியல் ஆய்வுல சொல்றேன், சமண படுகை இங்கே இருந்தது சார். சிக்கந்தர் தர்கா இருக்கிற மாதிரியே நான் கேட்குறது எது ஃபர்ஸ்ட்னு கேட்குறேன். நீங்க சொல்லுங்க, உங்க மனசாட்சி சொல்லுங்கன்ற. பாடல் பெற்ற தலமா இருக்கக்கூடிய, தேவாரத்தில் திருப்பூரில் சொல்லப்பட்ட தலமா இருக்கக்கூடிய, சிவனுடைய கோயிலா இருக்கக்கூடிய, முருகனுடைய கோயிலா இருக்குது, என்னைக்கு இது வந்திருக்கும்? குடவரை கோயிலா இருக்குது, என்னையில இது வந்திருக்கும் நீங்க சொல்லுங்கன்ற. கண்டிப்பா 1000 ஆண்டுகளுக்கு அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இது பிரச்சனை ஆகுதுல்ல சார். மூணாவதுலையா சொல்றேன், அரசாங்கம் அது சரியா கையாண்டா ஈஸியா போயிருக்கும். இதை மாதிரி 100 இருக்குது. இன்னொன்று தெரிஞ்சுங்க, திருப்பரங்குன்றம் மலை மேல சிக்கந்தர் தர்கா ஒன்று இருக்கிறதுனால இந்த ஆடு கோழி வெட்டுறதை பத்தி பிரச்சனை வருது, சரிங்களா? ஹிந்து மத கோயில்களில் ஆடு கோழி பலியிட தடையே கிடையாது. அது இந்து மத கோயிலில் காலம். வைணவ கோயில்களில் மட்டும்தான் சில இடங்களில் பண்ண மாட்டாங்க. சிவன் கோயிலையும், மாரியம்மன் கோயிலையும், காளியம்மன் கோயிலையும் 100 இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைவத்துக்கு வந்து அது எதிரான விஷயம் கிடையாது, இந்து மதத்துக்கு எதிரான விஷயம் கிடையாது. இங்கே வழக்கம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க போய் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இவ்வளவுதான். இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மாட்டு தொழில் நடத்திட்டு இருந்தீங்கன்னா தொழில் நடத்திட்டே இருங்க. நாங்கள் மாட்டு கோயிலுக்கு புறமா போயிட்டு நீங்கள் தடுக்கிறது பூரா எதை நீங்கள் பார்க்கணும்? நவாஸ்கனி மேலே போயிட்டு வந்தாரா இல்லையா நீங்கள் பார்க்கணும். ஆனால் வந்து ஒரு அர்ஜுன் சம்பத்தோ காடேஸ்வர சுப்ரமணியம் மேலே போக முடிஞ்சுதான் நீங்கள் பார்க்கணும். நவாஸ்கனி என்னங்க கோயிலில் தொழில் நடத்துறக்கா போனாரா? சர்ச்சில் தொழில், மசூதியில் தொழில் நடத்துறக்கா போனாரா? அவர் நான் பார்வையிடுறேன், நான் ஒரு எம்பி எம்எல்ஏன்ட்டு போகிறார். அப்போ அதே மாதிரி ஒரு அர்ஜுன் சம்பத்தோ ஒரு காடேஸ்வர சுப்ரமணியமோ போகும்போது உங்களுக்கு என்ன எம்பி எம்எல்ஏ இல்லை எம்பி எம்எல்ஏ போகலாம் சட்டத்துக்கான அவர் எம்பி எம்எல்ஏ பார்வையிடுறாரு. சாமி இல்லைங்க, நேர்த்தி கடனுக்கு போகிறேன், சாமி கும்பிட போகிறேன், யாருமே கேட்கல. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு பார்க்க போறீங்க? எதுக்காக? அதான் என்ன பிரச்சனை நவாஸ்கனி பார்க்கலாம்னா என்ன பிரச்சனைன்னு காடேஸ்வர சுப்ரமணியம் பார்க்கக்கூடாதான் கேட்குறேன். அவர் நவாஸ்கனி மேலே போயிட்டு வந்தாரா இல்லையா? சுப்பிரமணியம் மேலே போக முடிஞ்சதா இல்லையா? மேலேன்னா மேலே 2 இருக்கு. ஒன்று தர்கா, இன்னொன்று கோயில் இருக்கு. அதுதாங்க நான் சொல்ல வரேன். கோயில் பார்க்கறேன்னு நவாஸ்கனி சொன்னாரா? தர்காக்கு போறங்கும் போது தான் கோயிலுக்கு தான் போறேன்னாரு. இவர் கோயில் தான் போறேன்னாரு. மேல என்ன இருக்கு, எங்க கோயில் கொடுங்கன்னு சொல்றாரு. அதான் எஸ் சார், தர்காவை பார்க்க போறாரு நவாஸ்கனி. ஆமா, தர்காவை பார்க்க நவாஸ்கனி போனாரு. காடேஸ்வர சுப்ரமணியம் சிவன் கோயில் பார்க்க அனுமதிச்சிங்களா நான் கேட்கிறேன். ஓகே ஓகே, அவ்வளவுதான். அதனால தான் திரும்ப அரசாங்கம் என்ன, நீங்க ஒரு பக்கமா நீங்க அனுமதிச்சுட்டு இன்னொரு பக்கமா நீங்க அனுமதிக்கல, பிரச்சனை வருது. முருகன் கோயிலில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறது வழக்கமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அங்க ஏன் அனுமதிக்கல? சிவன் கோயிலே ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம். ஏன் அங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஏன் ஏற்ற மாட்டேறீங்கன்னு கேட்குறேன். ஏன் அனுமதிக்கிறீங்க, ஏன் தடை பண்றீங்க? இது என்ன பழக்கம் உங்களுக்கு? வந்து இஸ்லாமியர்கள் அங்க இருந்தா அங்க விநாயகர் ஊர்வலம் நடத்தக்கூடாது, இஸ்லாமியர் அங்க இருந்தா மேலதாளம் போடக்கூடாது. இன்னும் எந்த இஸ்லாமியர் இப்படி சொன்னாங்க?
எல்லா ஊர்லயும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இந்த அண்ணன் சேகர் பாபு மாதிரி மாமா மச்சான் தான் பழகிட்டு இருக்காங்க. எங்க பிரச்சனை வருது? அரசாங்கம் அந்த பிரச்சனை அப்படி வந்துருமோ வரும்போது 4 பேர் எங்களுக்கு பிரச்சனைன்றாங்க. எங்கேயாவது ஒரு ஹிந்து நீங்க பாங்கு ஒரு நாள் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நீங்க காலைல 5:30 மணிக்கு நீங்க ஒரு நாள் எங்களுக்கு பிரச்சனை, எங்கேயாவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கேயாவது தடை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இஸ்லாமியர்கள் தங்களுடைய தொழுகையை 5 வேளை நடத்துவதற்கு இந்துக்களால ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து இந்துக்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்கு எந்த இஸ்லாமியர்கள் தடை வந்து நினைக்கிறீங்க? யார் அங்கே தடை பண்றான்னு நினைக்கிறீங்க? தர்கா இருக்கிறதே இப்போ பிரச்சனை ஆகுது இல்லை சார்? அதுவே கூடாதுன்றாங்கல்ல. தர்கா கூடாதுன்னா யாரும் சொல்ல முடியாதுங்க. அங்கே வழிபாட்டு முறை இப்போ சார் அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள போய் கேளுங்க சார். நீங்க என்ன கேட்குறீங்க? நான் சொல்றேன் அப்படி சொல்றாங்க. நான் வந்து ரெண்டுமே கோயிச்சு தர்கா இருந்தது. எனக்கு குழப்பம். நீங்க சொன்ன மாதிரி சமணப்படுகை இருந்ததா இருக்குது, அதில் ஒன்றும் குழப்பம். அயோத்தி பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை நான் ஏற்கனவே எங்கள் டிவியில் பேசிங்கனால அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். அது வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பது அவ்வளோதான். இந்த பிரச்சனை ரெண்டுமே கோஎக்ஸிஸ்ட் ஆகலாம், எனக்கு ஒன்றும் குழப்பம். ஆனால் அங்கே போய் நான் ஆடு மாடு பலியிடுவேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பிரச்சனை வரும். நீங்கள் வந்து ஆடு எடுத்து போவீங்க, ஆடு எடுத்து போனீங்களா மாடு எடுத்து போனீங்களா குழப்பம். அவங்களுக்கு சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது, இவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டான சமாச்சாரம். அப்போ நம்ம தவிர்த்துக்கலாம், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு வீட்டில் கல்யாணங்க, இன்னொரு வீட்டில் வந்து துக்கங்க. அப்போ அந்த கல்யாண வீட்டில் சத்தத்தை கம்மி பண்ணுவாங்க, இது இயல்பு. அந்த வீட்டுக்காக அதை மாதிரி வந்து இவங்க வந்து அந்த இடத்துல வந்து மேலே பலி கொடுக்க விரும்ப மாட்டாங்க. சரிங்க, முடிஞ்சு வச்சு இவ்வளோதான். 2 பேருமே பலி கொடுக்க விரும்புவாங்கல்ல. முருகன் கோயிலில் திருப்பரங்குன்றத்தில் அப்படி ஒரு வழக்கம் இல்லை. திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே தானே சார் முருகன் கோயில் இருக்கு? ஆமாங்க, அங்கே வழக்கம் இல்லைன்றது. அங்கே அந்த மாதிரி பலி கொடுக்குற பழக்கம் மேலே தனியாக தானே, மேலே சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த மலையே வந்து அதுதான் உங்களுக்கு பிரிவி கவுன்சிலில் வந்து சொல்லுங்க, மலையே முருகன் கோயில் தான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன். சார் சைவ கோயில்கள் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நிறைய கோயில்கள்ல பலியிடுற வழக்கம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லி முடிச்சப்ப பதில் சொல்லி முடிச்சு கேள்வி நீங்க முதல்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லி முடிச்ச கேள்வி என்னன்னு புரியல. நான் சொன்னேன் இந்த சைவ மதம் இந்து மதம் வந்து இந்த ஆடு கோழி வெட்டுறதுக்கு எதிரானது இல்லை, அங்கு அந்த வழக்கம் இல்லை, அதனால அங்க வெட்டுறதுக்கு எதுக்குறாங்க. நான் முதலே சொல்லி முடிச்சு திரும்ப எங்க வெட்டுறாங்களேன்னு கேட்டீங்க, புரியல. பதில் சொல்லி முடிச்ச கேள்வி கேட்பீங்க சார். புது ட்ரெண்ட் அங்க அந்த வழக்கம் இல்ல, ஆனா தமிழ்நாடு முழுக்க அந்த வழக்கம் இருக்கு. அதுல என்ன அட்ஜஸ்ட் பண்ணி யார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தானே. ஆடு கோழி பலியிடுறது இயல்பா நடக்கிற விஷயம். போய் இந்துக்களே நேர்த்தி கடனா ஆடு கோழி பலியிடுறது வச்சிருக்காங்க. அப்ப இதுல இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்ல, இந்துக்கள் பிரச்சனை எங்க சொன்னாங்க? இந்துக்கள் தான் பிரச்சனை தான் சொல்றாங்க. எங்க ஊர்ல வழக்கம் இல்லைங்க, இந்த இடத்துல வழக்கம் எல்லாம் வந்தீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பக்கத்துல வாங்க பாண்டி கோயில் வாங்க, பக்கத்துல மதுரை சுத்தி சுத்தி வாங்க, எல்லாரும் பண்ணி கொடுங்க, யார் வேணான்றா? இந்துக்களை கூட நிறைய பேர் அதுல ஒண்ணும் இல்லைன்னு தானே சொல்றாங்க. அதுல என்ன பிரச்சனை? ரெண்டு வார்த்தையும் இந்துக்கள்ட்ட இருந்தே வருது. நீங்க சொல்ற மாதிரி ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுல என்ன இருக்கு? எந்த இந்துக்கள் சொன்னாங்க உங்கள்கிட்ட? ஆடு மாடு வந்து மேல வந்து திருப்பரங்குன்றம் மலையில பலி ஆடு கோழி தடையிறது எந்த இந்து சொன்னாங்க உங்கள்கிட்ட? அது யார் ரெப்ரசென்ட் பண்றாங்க? எவ்வளவு சர்வே பண்ணீங்க? தமிழ்நாட்டு பாப்புலேஷன் என்ன? திருப்பரங்குன்றம் போறவங்க என்ன ஏதாவது சயின்டிபிக் இருக்கா? கூடாதுன்னு சொல்றவங்களோட பாப்புலேஷன் என்ன? நீங்க கூடாதுன்னு சொல்றவங்களோட பர்சன்டேஜ் அது வந்து நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க மதுரையில கூட்டத்தை பார்த்தே தெரிஞ்சிருக்கும். அந்த கூட்டத்தை தவிர இப்ப மத்தவங்க எல்லாம் இப்படிதான் சொல்ல முடியுமா சார்? புரியலீங்க. அந்த கூட்டத்தை ஒரு மத்தவங்க எல்லாம் இப்படிதான். மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி கொடுத்த 1 மணி நேரத்துல கூட்டின கூட்டம் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நீங்க கவனிக்க மாட்டீங்க, இல்லாட்டி சும்மா ஏதோ கேட்கணும்னு கேட்குறீங்க. நான் தெளிவா சொல்றேன், இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணா ஒரு 50 பேர் 100 பேர்ல முடிஞ்சிட்டு போயிருக்கும். இந்த கூட்டம் என்ன கூட்டம் நீங்க சொல்லுங்கன்ற. நீங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு செல்வாக்கு இருக்கா நீங்க அதையாவது நீங்க சொல்லிட்டு போங்க. உங்க அந்த வார்த்தையை நான் ஒப்புக்கிற வச்சு நான் போயிடுவேன். பிஜேபி பயங்கரமான கட்சியா சும்மா சொல்லாங்க சார் சொல்லுங்க. 1 மணி நோட்டீஸ்ல 1,00,000 பேர் கூட்டுறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்குதான்னு சொல்லுங்க. எப்படி வந்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன் அதை சொல்ல இனிமேல் தடுத்து அந்த எழுச்சி வந்து நிக்குதுன்ற சாதாரணமா போய் முடிஞ்சிருக்க வேண்டிய நீங்க வந்து ஆடு மாடு வெட்டுறதுக்கு வந்து எங்க யார் தடை பண்றா? தமிழ்நாடு முழுக்க வெட்டப்பட்டிருக்கு, கோழி வெட்டுறது எல்லாம் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் பண்ணுங்க, கிறிஸ்துவர்கள் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, இந்த மலையில அப்படி ஒரு பழக்கம் இல்லை, தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்னா நான் அங்கதான் பண்ணுவேங்கிறது என்ன கணக்கு? அந்த மலையில அந்த பழக்கம் இருந்திருக்குன்னு தானே சொல்றாங்க. 25 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பெரியவரோட பேட்டியை பார்த்திருந்தேன். 25 வருஷமா நாங்க ஆடு கோழி வந்து பலியிட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். பிரச்சனையை வந்து ஒரு பெருசாக்கணும் முடிவு பண்ணிச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது, தனிமனிதனால தடுக்க முடியாது. அரசாங்கம் அப்படி ஒரு முடிவு பண்ணிச்சுன்னா நம்ம தடுக்கிறதுக்கு நானும் நீங்களும் முடியாது. இது சுமூகமான வழி இருக்குது, நான் அந்த பக்கம் போக மாட்டேன், நான் காதை சுற்றி தான் மூக்கத்தோட தொடுங்க, எனக்கு பிரச்சனை. என்ன சுமூகமான வழி சார் இதுல? அரசாங்கம் தெரியாதா? நானும் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறேன். சுமூகமான இல்ல இப்ப நீங்க ஏன் இந்த திருப்பதி அரசாங்கம் என்ன செஞ்சா அது சரியாகும்? ஏங்க நான் தான் சொன்னேன், அவங்க மிஸ்கவர்னன்ஸ் இருக்குது. டே 1ல அவங்க சரி பண்ணல. அவங்க வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு அலோவ் பண்ணல. இவங்களை ஆடு மாடு வெட்டுறதுக்கான விஷயத்த முதல்ல சரி பண்ணி கொடுக்கல. இவங்க 2 பேரும் கூட்டி ஏற்கனவே பேசல. இதுக்கு ஒரு அமிக்கபிளான ஒரு வழி கண்டுபிடிக்கல. என்னைக்கோ பண்ணிக்கலாம், சாதாரணமா போயிருந்துருக்கு. கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த சிவன் கோயில் பக்கத்தில் ஏற்றுறாங்க, அங்கே கோயிலில் ஏற்றுறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் ஆடு கோழி பலியிடுறதுக்கு என்ன செய்யணும்? தடை செய்யணுமா அல்லது அதுக்கு ஒரு தனி ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா?
தீர்த்துக்கணுமா? அவங்க பேசி தீர்த்துருக்கணும் நான் சொல்ல வரேன். அவங்க ஏற்றுக்கிட்டா நான் தான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு விளங்க மாட்டுதுங்க. ஆடு மாடு கோழி வெட்டுறது பிரச்சனை இல்லைங்க, நடந்துகிட்டு இருக்குங்க எல்லா இடத்துலையும். இங்கே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நீங்கள் அங்கே பேசி ஒரு தீர்வு காண வேண்டியது கடமைங்க. அவ்வளோதான் பிரச்சனை. அதுதானே அரசாங்கம் உட்காந்துருக்கு. ஒரு குழு இது அமைச்சு என்னத்தையோ பண்ணுங்க, ஆடை தூக்கி போடுங்க, மாட்டை தூக்கி போடுங்க, கமிஷன் போடுங்க, கல்ல போடுங்க, என்னத்தையோ பண்ணுங்க. உங்களுக்கு அதுதானே அரசாங்கம் உட்காந்துருக்கு. நீ அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாம் போடுங்க. 144 போடுவீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு சட்டம் என்ன கொடுத்துருச்சா? இது அமைக்குள்ள தீர்வு காண சொல்லி சொல்ல உங்களுக்கு சட்டம் கண்டுக்க மாட்டாங்களா சார்? அப்ப சரிங்க, கண்டுக்க மாட்டாங்களா? அப்ப யாரு? அரசாங்கம். இவ்வளவு வழி இருக்கு, அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆளாளுக்கு அவங்க உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது வட இந்தியா இல்லை அப்படின்ற ஒரு வாதம் இப்போ மூவி. அதாவது அதையும் திரும்பி பாருங்க. நீங்க பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேட்குறீங்க. புது ட்ரெண்ட் எனக்கு புரிஞ்சு நான் கற்றுக்கிறேன் சார். நான் தான் சொன்னேன் வட இந்தியா இல்லையா அயோத்தி இல்லையாங்கிற நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். இது அவங்க எங்க சொல்றாங்கன்ற இந்த பிரச்சனை எப்படி வரும்ன்ற நீங்க சாதாரண ஒப்பீடு பாருங்க. அயோத்தி பிரச்சனை இங்கே எப்படி வரும்? கோர்ட்ல வந்து சொல்றாங்க இது அயோத்தி பிரச்சனை மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க. எப்படி அயோத்தி பிரச்சனை ஆகும்? அயோத்தியில ராமர் பிறந்த இடம் இது, இங்கே கோவில் இருந்தது, அதன் மீது தான் இடிச்சு கட்டப்பட்ட 500 வருஷம் பிரச்சனை, 150 வருஷம் கேஸ், 5 ஜட்ஜுகள் உட்காந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜட்ஜ் மசூதி மேல கோயில் இருக்கு, கோயில் மேல மசூதி இருக்கு சொல்லியிருக்காங்களா? மலையே முருகனோடது, அதுல எந்த குழப்பமும் இல்லை. அதுல எந்த குழப்பமும். நான் தான் சொல்றேன், நவாஸ்கனி அவர்கள் ஒப்புக்கொண்டால் திருப்பரங்குன்றம், திருன்னா என்ன, பரம்னா என்ன, குன்றம் எந்த குழப்பமும் கிடையாது. அங்க வந்து ஒரு தர்கா வந்திருக்கு, ரைட்டு. அது வந்து முன்னாடி இருந்திருக்கணுமா வேண்டாமா? இருந்தது உண்மைதானே. அதான் உங்களுக்கு சமணப்படுகை எப்படி வந்துச்சு? அப்ப பாருங்க, நீங்க வந்து மசூதி இருக்கக்கூடாதுன்னா சமணப்படுகை இருக்கலாமா? ரெண்டுமே வேற வேற மதங்கள், வேற வேற காலத்துல வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கோ எக்ஸிஸ்ட் ஆகிறத பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து ரெண்டையும் தூக்குங்கிற இடத்துல நான் இல்லை. சமணப்படுகை அங்கே இருக்கக்கூடாதுனோ தர்கா அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாலும் நான் இல்லை. நான் அது 2 கோ எக்ஸிஸ்ட் ஆகிறது எப்படி, அதை பத்தி பேசுங்க. அந்த மலையே முருகனோடது, திருப்பரங்குன்ற மலை, நோ டவுட். அங்க எப்படி இது இருக்கலாம்னு தான் கேட்குறாங்க. அது கேட்கறவங்கள போய் கேளுங்க. நான் வந்து பதில் சொல்லிட்டேன், நீங்க அவங்க கேட்குறாங்கன்னு சொல்றது. நான் இப்போ இந்த கேதர் ஆனாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் கேதர் ஆனதுல பேசின விஷயங்கள் இதுதானே. அதான் சார், யார் பேசுனாங்களோ நீங்க அவங்கள கேட்கலாம். என்னுடைய பாயிண்ட், நீங்க ஏன்ட்ட பேட்டி கேட்குறீங்க. நான் வந்து எச் ராஜாவோ ராம சீனிவாசனோ அர்ஜுன் சம்பத்தோ காடேஸ்வர சுப்ரமணியம் கிடையாது. நான் ரங்கராஜ் பாண்டே என்னுடைய கருத்து சொல்றேன். ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். அவங்க இப்படி ஒரு கருத்து வைக்கிறது, ஏன்னா தமிழ்நாடு அரசு இது அயோத்தி இல்ல அவருடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறாங்க. நான் தான் சொன்னேனே உங்கள்கிட்ட, அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து அனுமதிக்குது, எல்லாரும் ரைட் பண்ண, அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது, மற்றொரு நோக்கம் நிறைவேற்றிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். எச் ராஜா இவங்களுக்கு எல்லாம் என்ன நோக்கம்? அவங்களுடைய ஓட்டு, அரசாங்கத்துக்கு என்ன நோக்கம், மற்ற கட்சிகளுக்கு என்ன நோக்கம், எஸ்டிபிஐக்கு என்ன நோக்கம், அதே நோக்கம் தான் இந்து முன்னணிக்கு, அதே நோக்கம் தான் ஆர்எஸ்எஸ்க்கு, அதே நோக்கம் தான் பாஜகவுக்கு, அதே நோக்கம் தான் அர்ஜுன் சம்பத்துக்கு, எல்லாருக்கும். அவங்களெல்லாம் என்ன நோக்கம்? திமுகவுக்கு மற்ற கட்சியில் என்ன நோக்கம்? ஒரு விஷயத்தை சிம்பிளா டீல் பண்ண தெரியாம காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அயோத்தி கிடையாது, வட மாநிலம் கிடையாது. தமிழ்நாடு அரசு அப்படி சொல்லுது, இது அயோத்தி மாதிரி ஆக்க பாக்குறாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லுது. ஆனா எச் ராஜா அதை ஆமான்றாங்க, நான் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்றாங்க. அப்ப அது வெற்றி, இது அயோத்தி மாதிரி பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு இதுதான் ஆமாம் அப்படின்றாரு, அதை என்டார்ஸ் பண்ணுறாரு. அது ஆபத்து இல்லை சார்? அப்போ என்ன ஆபத்து? அயோத்தி ஆபத்தா? இடிக்கிறது ஆபத்து இல்லை சார்? இடிக்கிற எந்த சந்தேகம்ல நம்ம ஏற்றுக்குமா? இல்லை, அதுக்கான சமிஞ்சை மாதிரி ஆகுது. இல்லை இல்லை, அயோத்தின்னு தான் சொன்ன, பாபர் மசூதி இடிப்புமான்னு சொன்னாங்களா? அப்படின்னா கேஸ் போட்டிருப்பாங்க. நான் அப்படி பார்க்கல. அயோத்தியில் எப்படி உங்களுக்கு வரும்? அயோத்தி பற்றி திமுக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய கருத்து என்னன்னு கேளுங்க. அயோத்தி தீர்ப்பு பற்றி பார்த்துருக்கீங்களா? திரு ராகுல் காந்தியோட கருத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு பற்றி பார்த்துருக்கீங்களா? போய் தயவுசெய்து பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் எச் ராஜா பற்றி பேசுங்க. ஏன் சார், அது சுமூக தீர்வுக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அவ்வளோதான். அதை பற்றி நான் தீர்ப்பு வந்ததை நான் பேசல. தீர்ப்பு வந்ததுக்கு நான் சொன்ன தலைவருடைய கருத்து என்னன்னு போய் கேளுங்க. பிரச்சனை பெருசாக்க வேணும்னு எல்லாருமே அந்த நேரத்தில் அதுதான் எச் ராஜா சொல்லியிருக்காரு. அவர் என்ன பாபர் மசூதி இடிக்கிற மாதிரி இடிப்போம்னாரா? அப்படி சொல்லியிருந்தா கேஸ் போடணும். அப்படி சொன்னாரா? நீங்க ஒரு உருவகத்தை போயிட்டு ஆபத்து இல்லையா? என்ன ஆபத்து? 500 வருஷம் முன்னாடி நம்மளை வந்து அடிமைப்படுத்துற ஒருத்தர் வந்து இடிச்சு போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அது இது இப்படி ஒன்றாகும்? நம்ம முருகன் மலையில அவங்க வந்து அவங்க ஏன் தர்கா கட்டிக்கணும், இது எப்படி அப்படின்னு கேட்கறாங்க. அனுமதிக்கும் போது யோசிச்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி சரி பண்ணியிருக்கணும். இப்போ வந்தாச்சு இருக்குது, அது ஒரு பல 100 ஆண்டுகளாக இருக்குது. அதான் சமணப்படுகை பண்ண சொல்றீங்க, சமணப்படுகை பிரச்சனை இல்லையா? ஆர்எஸ்எஸ் தலைவர் உள்ளிட்டவர்களே எல்லா மசூதியிலையும் இதை தேடாதீங்க, இந்து அடையாளங்களை தேடாதீங்கன்னு ஒரு சொல்றாரு, சிவலிங்கத்தை தேடாதீங்க. எனக்கு உடன்பாடு தான், கரெக்ட் தான் அவர் சொன்னது. அது வந்து ரொம்ப முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க, திரும்ப வலியுறுத்துறாங்க. ஐ அக்ரி வித் தட். ஆனால் அது தேடுற மாதிரியே தோணுது அப்படியான விஷயங்கள்ல. எங்கே தேடுறாங்க சொல்லுங்க? அது மலையே முருகன் தான். அதுல எப்படி தர்கா வரலாம்? அதுபடி நம்ம 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா,
இப்படி கேள்விகள் மறுபடியும் அதை தேடுறதானே. அப்போ ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, அதுக்காக இப்பயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்ல. அந்த பிரச்சனைக்கான காரணம் யாருன்னு சொல்லுங்க. அதுதான் அரசாங்கம் சரியாக கையாள ஒன்று தேட ஆரம்பிச்சதுதான் காரணமோ? அரசாங்கம் சரியாக கையாளது யாருமே தேடலைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க எடுத்தாங்களா இந்த பிரச்சனையை? திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி முதல்ல அறிவிச்சதா சொல்லுங்க. இந்து முன்னணி ஆக்ட் பண்ணியிருக்கா, ரியாக்ட் பண்ணியிருக்கா? நீங்க சொல்லுங்க, மனசாட்சியோடு சொல்லுங்க. அவங்க நான் மேலே ஏறி நாங்கள் பூஜை பண்ற போராட்டம்னு ஏதாவது அறிவிச்சாங்களா? அங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் போய் சம்பந்தம் இல்லாம அந்த ஊர்க்காரர் போய் இந்த பிரச்சனை. இப்ப நான் ரெகுலரா போறப்ப பிரச்சனையானதுக்கு அப்புறம் தானே போனாங்க அவங்களும். அதுக்கு முன்னாடி காடேஸ்வரா சுப்பிரமணியம் அங்க போனாரா? அர்ஜுன் சம்பத் அங்க போனாரா? அண்ணாமலை எச் ராஜா அங்க போனாங்களா? நீங்க சொல்லுங்க. அப்ப இவர்கள் அங்க போறாங்க, அப்ப நாங்களும் போவோன்றாங்க. என்ன தப்பு நீங்க காண்பீங்க? பிரச்சனையாகி அவங்கள தடுத்தாங்க. பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க தான் சொன்னீங்க. உள்ளூர் மக்கள் 4 பேட்டி கொடுத்தாங்க சொன்னீங்களா? ஒரு 75 பேர் சொன்னார்லாம் கேட்டீங்கல்ல. உள்ளூர் மக்கள் உங்களுக்கு என்ன வேலைங்க? ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கு இங்க என்ன வேலை? மணப்பாறையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு இங்க என்ன வேலை? நீங்க சம்பந்தம்லாம் 4 பேர் நீங்க உள்ள போறீங்க, அவங்க என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க போயினப்ப இவங்க போக கூடாதா? நீங்க போறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கல்ல, அப்ப இவங்க போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. அதான் சொல்றேன், உள்ளூர் பிரச்சனையை சாதாரணமாக கையாண்டக்கூடிய அரசாங்கம் செய்யற கையாளல. அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுதான் பிரச்சனை வந்திருக்காரு. அப்ப இவங்க ரியாக்ட் பண்றாங்க. எங்களுடைய என்னாச்சு, எங்களுக்கு என்னாச்சு, எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்க. அதான் சொல்றேன், நீங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகக்கூடாது, நீ கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது, நீ மலை மேலே ஏறக்கூடாது, என்ன கணக்குன்னு கேட்குறாங்க. இல்லை சார், ராமநாதபுரம் எம்பியா இருந்தா என்ன, மணப்பாறை எம்எல்ஏவா இருந்தா என்ன, போலாம்ல, எங்க வேணாலும் என்ன பிரச்சனை. வேங்கவேலுக்கு எல்லாரும் அனுமதிச்சிங்களா? பரந்தூருக்கு எல்லாரும் அனுமதிச்சிங்களா? ஏன் அனுமதிக்கல? விஜய் போனதுக்கு நீ என்ன கல்யாண மண்டபத்தில் உட்காந்துக்கோ, ஹாலுக்குள்ள உட்காந்துக்கோ ஏன் சொன்னீங்க? தனியா உட்காந்துக்கோ ஏன் சொன்னீங்க? விஜய் என்ன கலவரம் பண்ணிடுவாரா? அவருக்கு அப்படி நோட்டோரியஸ் ஹிஸ்டரி இருக்கா? ஒரு அப்படி போனா கூட நீங்க இல்லை சார், நீங்க போன முறை உங்க கட்சி மாநாட்டில் பிரச்சனை சொல்லிடுவோம். ஏதாவது பிரச்சனை இருக்கா அவருக்கு? ஏன் சொன்னீங்க? அப்போ ஒரு சர்ச்சைக்குரிய இடத்துல போகக்கூடாது, சாதாரண விஷயம், உலகம் பூரா கடைபிடிக்கிற விஷயம். அங்க நீங்க ஒரு தரப்பு அனுமதிச்சு இன்னொரு தரப்பு அனுமதிக்க மாட்டீங்கன்னா யார் மேல தப்பு? நீங்க சொல்லுங்க. அந்த முதலில் எதை சொன்னாங்க? நோய் நாடி, நோய் முதல் நாடி. அதற்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஒண்ணுமே வந்திருக்காரு. மணப்பாறை எம்பி வந்திருக்க மாட்டாரு, ராமநாதன் எம்பி வந்திருக்க மாட்டார், காடேஸ்வர சுப்பிரமணியம் வந்திருக்க மாட்டார். எளிமையாக கோ எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க வேற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாமே இயல்புல இருக்க முடியும் அப்படின்னு 1000 இடம் தமிழ்நாட்டில் இருக்குன்ற சார். 1000 இடம் இருக்கு, எந்த பிரச்சனையும் வரல. ஆனா இங்க இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா, நான் தான் சொன்னேன், அது அரசாங்கம் சரியா கையாளவில்லை. அதனால தான் 1000 இடத்துல சரியா இருந்துச்சு, இந்த இடத்துல சரியா இல்லை. பிரச்சனை வரும்போது தானே சார் அரசாங்கம். பிரச்சனை யார் பண்ணா? வாங்க முதல்ல இப்ப வாழைப்பழக்காம ஆரம்பிச்சிருவாங்க. யார் பண்ணது சார்? நீங்க சொல்லுங்க. யார் முதல்ல போனா? பப்ளிக் உடைய ரெப்ரசன்டேட்டிவ், பொதுமக்களுடைய பிரதிநிதி முதல்ல அங்க யார் போன சொல்லுங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு தடுக்கும் போது தானே இவங்க ஏன் அவங்களோட சென்டிமெண்ட் அங்க இருக்குன்னு சொல்றாங்களா? அது மதிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய சென்டிமெண்ட் ஒன்று இருக்குன்றாங்க. நீங்க என்னைக்கா ஒரு நாள் உங்களுடைய வாழ்நாள் நீங்க 5 வருஷமா பண்ணிட்டு இருப்பீங்களா, 10 வருஷமா பண்ணிட்டு இருப்பீங்களா உங்க ஜேர்னலிசம் கேரியர்ல விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க திருவள்ளிக்கணில இருந்து ஊர்வலத்தையே அனுமதி ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? நாளைக்கு சார் இதே மாதிரி கேட்டிருக்கீங்களா சார்? சார் ஒரு பேட்டி ஏன் சார் நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க திருவள்ளிக்கணில பிள்ளையார் அனுமதிக்க மாட்டீங்க ஒரு பேட்டி கேட்டிருக்கீங்களா உங்க ஹோல் கேரியர்ல? வேண்டாம், வேற யாரா கேட்டிருக்காங்களா சொல்லு. நான் தேவேந்திரோட யாரா கேட்டிருக்கீங்களா சொல்லு. சர்ச்சையாகுதுன்னு தான் சார், பிரச்சனை ஆகுதுன்னு தான் சார். அவ்வளவுதான். அதே தான் திருப்பரங்குன்றம், அதே தான் திருப்பம். ஆடு பலி கோழி ஏன் சொன்னீங்க பாத்தீங்கன்னா அதே தான். எல்லா கோயில்லையும் அப்ப அமல்படுத்திடலாமான்னு கேட்பாங்கல்ல சார். ஆடு கோழி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா யார் தடுக்க முடியும்? நான் முதல்ல சொல்லிட்டேன், அரசாங்கம் விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணணும் முடிவு இருந்துச்சு. நம்ம எப்படி தடுக்க முடியும்? தர்கால பலியிடக்கூடாதுன்றீங்க. ஓகே, எல்லா தர்காலையும் பலியிடுறது இல்ல, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, தர்காங்கிறது ஏற்காத இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கு. அதனால அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் நம்பிக்கை. அதனால உங்க நம்பிக்கையை பாதிக்காம என் நம்பிக்கை மதிக்கணும். இவ்வளவுதான் சார் மதச்சார்பின்மை. அதை நீங்க செய்றீங்க. ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றவங்களோ இல்ல சமண மதத்தை பின்பற்றவங்களோ இல்ல எனக்கு என்னுடைய மத நம்பிக்கை புண்படுது, எனக்கு பிரச்சனையாவது, பலியிடாதீங்கன்னு நாளை கோயில்கள்ல பலியிடுறதையும் கேட்டாங்கன்னா கேட்க மாட்டேன். கேட்டாங்கன்னா கேட்க மாட்டோம். அவங்க கேட்கலைங்கிறதுக்காகவே நம்ம கேட்கணும்னு இருக்குல்ல. நீங்க உங்களுக்கு பொழுது கேட்டுட்டு இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் ஏதாவது பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூடியூப்ல ஒரு தமிழ் கிடைக்கிறதுக்காக பண்ணலாம், காமன் மேன் அப்படி பண்ணலாம். ஹிந்துக்கள் எங்கேயும் எப்பயுமே தொந்தரவு பண்ணது இல்லை, மற்றவர்களும் தொந்தரவு பண்றது இல்லை. இது அரசியல்வாதிகள் உள்ள பூந்து கெடுக்கிற கெடு. அரசியல்வாதிகள் அரசாங்கம் அவங்களாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க, அதுல மக்கள் ஈல்ட் ஆயிடுறாங்க. எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லை. பாஜகவோட வாக்கு 0 ஆயிடும் இதை கை வச்சனால அப்படின்னு அமைச்சர். தேர்தல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அண்ணனுக்கு தெரியுது அது நல்லா வளருதுன்னு தெரியுது. அதனால ஒரு பயங்கரமா சொல்றாரு, நாங்கெல்லாம் அடக்கி வச்சிருக்கிறோம், இல்லாட்டி நாங்களாம் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? இதெல்லாம் யார் பயன்படுத்துறான்னு சொல்லு. எங்களை முதலமைச்சர் அடக்கி வைத்திருக்காரு, இல்லைன்னா நடக்கிறது வேறுன்னு யார் சொல்றான்னு சொல்லு. இதெல்லாம் அமைச்சர் பேசுறதான்னு சொல்லு. அமைச்சர் இதெல்லாம் பேசினா என்ன அர்த்தம் சொல்லு. அவங்களுடைய ஓட்டு கூட அப்ப கூடிச்சா என்ன செய்வார் சொல்லு, அதையும் சொல்லிடுவோம்.
இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின வாக்கோட கூட வாங்கிட்டாங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு என்ன செய்வார்? அதையும் கேட்போம். 0 ஆக போகுது, கரெக்டான சாபம். 0 ஆயிடுச்சுன்னா பரமசந்தோஷம் இல்லை சார், கணிப்பு தானே. பரமசந்தோஷம் சார். ஒன்று சாபம், கணிப்பு, யூகம், அது ஆருடம், தேர்தல் கருத்து எதுனாலும் வச்சுங்க. ஆகலை என்ன சீமான் சொன்ன மாதிரி 0க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் இவருடைய கருத்துக்கு எதிராக ஒத்துக்குவாங்களா? பெரியாரை முன்னிறுத்தி விஷயத்து பெரியாருக்கான ஓட்டு போயிடும், அழிஞ்சிருவார், ஒளிஞ்சிருவார், இழிபிறப்பா போயிடுவார் சீமானு சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பேசிருக்கும்போது ஓட்டு போய் முடிஞ்சு போச்சு. அவர் வாங்குற ஒவ்வொரு ஓட்டு பெரியாருக்கு எதிரான ஓட்டு ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிட மாட்டீங்களா? அப்புறம் பிஜேபி வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் வந்து திமுக அரசோட செயல்பாட்டுக்கு எதிரான ஓட்டு ஒத்துக்கிடுவீங்களா? 0க்கு மேலே வாங்குற எல்லா ஓட்டும் சும்மா ஏதோ ஒரு உணர்ச்சி போட்டு பேசிக்கிட்டு எல்லாரும் மாதிரி பேசிட்டு அமைச்சர் பெருமக்கள் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிலாம் நீ பேசுறீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்டவர்களும் இந்த விஷயத்தில் இந்து அமைப்புகளை தான் விமர்சிக்கிறாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்றீங்க. எத்தனை கிரானைட் மலைகள் எல்லாம் எடுக்கிறாங்க, மலைகளை எல்லாம் அங்கேயும் குமரன் தானே இருப்பார், அதை ஏன் கேட்கலைன்னு கேட்குறாங்க. சாட்டை துரைமுருகனுடைய அந்த ட்வீட்டில் அவர் வந்து இந்து மக்களை எங்கே விமர்சிச்சிருக்காரு? குன்றிருக்கும் மக்கள் இல்லை சார். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க தான் வந்து அவங்களுக்கு எதிராக நல்லதாக பாருங்கன்னு சொல்லி இப்போ தானே சொன்னீங்க. இந்து மக்களை தான் இப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க சார். இந்த போராட்டங்களில் இந்துக்களுடைய நிலைப்பாடு தான் எதுக்குன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். நீங்கள் பேட்டி எடுத்து பாருங்க. இந்து அமைப்புகள் சார், அதை தான் இந்து அமைப்புகள் தான் இந்து மக்கள் தானே சொன்னேன். இந்து அமைப்புகள் வந்து இந்து மக்களுக்கு தானே இருக்குது. அது எதுக்காக தான் சொன்னீங்க? அது எந்த வரி இருக்குன்னு சொல்லுங்க. அவர் எழுதுற 2 வரி இருக்காரு. குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்குன்னா குவாரிலாம் இருக்கிறதுக்கு வந்து யார் இடம்? தாராளம். யார் இப்ப குண்டு இருக்கும் இடம்? எல்லாரும் சாட்டை துரைமுருகன் கேட்கணும், தேவேந்திரன் கேட்கணும், ரங்கராஜ் பாண்டே கேட்கணும். எல்லாரும். நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் வேலூர்ல இருந்து நான் கடந்து வரும்போது, இதே மாதிரி அவர் இன்னைக்கு போட்டிருக்க மாதிரியே ஒரு மலையை எடுத்து போட்டு கேட்கறதுக்கு நாதி இல்லையா நான் கேட்டிருக்கேன். தேவேந்திரன் பார்க்க மாட்டேன். அங்கெல்லாம் எல்லாரும் தான் போராடணும். இப்ப திருப்பரங்குன்றத்திற்காக இவ்வளவு பேர் திரண்டாங்க, அது 1 மணி நேர கால்ஃபர்ல அவ்வளவு பேர் திரண்டாங்க. ஏன் அந்த மலைகளை எல்லாம் காப்பாற்றாம இருக்கீங்கன்றதான அதனோட அர்த்தம். பரந்தூருக்காக சீமானும் சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணாங்க? எங்க இருக்காங்க? அவங்க போனாங்க சார். போயிட்டு வந்துருவோம்ல சார். நாங்க எல்லாரும் குவாரிக்கு எல்லாரும் பிஜேபியில் 100 ஆர்ப்பாட்டம் காட்டிடுவா குவாரிக்கு எதிரா. அப்புறம் நீங்க அரசியல் பேசுற விட்டுருவீங்களா? அரை மணி நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு இனிக்குதா? அப்புறம் எதுக்கு பெரியார் வந்து இவ்வளவு நாள் இப்படி சொன்னீங்க? உங்களுக்கு எது சென்டிமெண்டோ அதை நீங்க பேசுறீங்க. மற்றெல்லாம் அடையாள ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அடையாள ஆர்ப்பாட்டம் இப்போ வேற என்ன பண்ணாரு? அடையாள ஆர்ப்பாட்டம் தானே. பரந்தூர் மக்கள் போய் பாட்டு வந்தாச்சு. அது வேற என்ன ஆர்ப்பாட்டம்? பரந்தூர் மக்கள் உட்காந்துருக்காங்க 2 வருஷமா. நீங்க எப்படி உட்காந்துருந்தீங்களா? பரந்தூர் மக்கள் துணை இருப்போம்னு சொன்னீங்களா? உட்காந்துருந்தீங்களா? அப்ப குண்டு இருக்கணும்னா குவாரி வந்து எல்லாரும் எதிர்க்க வேண்டியது சட்டவிரோதமா நடந்துச்சுன்னா அதை நீங்க செய்யாம உட்காந்து அது என்ன விமர்சனம் மாட்டாங்க. நீங்க ஒரு ட்விஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. அவர் முருகன் எங்க விமர்சிச்சாரு, இந்து மக்கள் எங்க விமர்சிச்சாரு, இந்து அமைப்புகள் எங்க விமர்சிக்கிறாரு? அவர் சொல்றாரு எல்லாத்துக்கும் தானே கவலைப்படணும். ஆமான்றேன். அவர் வந்து இந்து மக்களை எங்க விமர்சிச்சிருக்காரு? இந்து அமைப்புகள்னு சொன்ன இந்து மக்கள்னு சொல்ல. இந்து அமைப்புகள் யாருக்காக இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்களுக்காவா, சமணர்களுக்காவா? இல்லை சார், இந்த விஷயத்தில் திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்றணும், அது பிரச்சனைக்குரியதாக இருக்குது, அது இப்படி வந்து இஸ்லாமியர்கள் மேலே தர்கா வச்சு அதை நம்ம புனிதத்தை கெடுக்கிற பார்க்குறாங்களேன்னு ஒரு போராட்டம் நடக்குது. அதுக்கு இவ்வளோ கூட்டம் கொடுது. அப்போ தான் அவர் போடுறாரு, எல்லா மலைக்கும் இப்படி வந்து நின்னீங்களா, ஏன் இந்த மலையை மட்டும் காப்பாற்றுறீங்க கேளுங்கன்ற. அவர் வந்து இந்து மக்களை விமர்சிக்கவில்லை, இந்து அமைப்புகளை விமர்சிக்கவில்லை. அவர் குவாரி பத்தி போராடுறவங்களை விமர்சிக்கிறார். குவாரி போராட்டம் பத்தி விமர்சிக்கல. அது சொல்லிருக்காரு. அதுக்கு அர்த்தம் சார். சார் நீங்க உங்களுக்கு பொழுது போகணும் சார். சார் அப்ப அதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க அவரை போய் கேளுங்க சார். ஏன் சார் என்ன கேக்குறீங்க? நான் என்ன பாக்குறேன்? குவாரி குன்றை பத்தி கவலைப்படு, எல்லா மலையை பத்தி கவலைப்படு, குவாரியை பத்தி கவலைப்படு. ஆமா நானும் கவலைப்படுறேன், நீங்களும் கவலைப்படுங்க. இந்து அமைப்புகள் எங்களுடைய பிரையாரிட்டி நினைக்கிறாங்க போறாங்க. நீங்க உங்களுடைய பிரையாரிட்டி உங்க பிரையாரிட்டில இருக்கு. மத்த பிரச்சனை வந்துச்சு. அதான் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இன்னொன்று ஒரு ப்ரையாரிட்டி ஆகுது இல்லை. ஏன் எல்லா மலைகளுக்கும் இல்லை? எல்லா மலையும் குன்றன், எல்லா முருகன் இருக்கிற இடம் தானே. குவாரிகளுக்கு எதிராக பிஜேபி நடத்திய ஆர்ப்பாட்டத்தை நான் பட்டியலிட்டு விட்டால் சாட்டை துரைமுருகனும் நீங்களும் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு 10 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி 10 ஆர்ப்பாட்டம் அவங்க நடத்தினா நான் உங்களுக்கு பட்டியல் போட்டுறேன், என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் அக்கறை மாத்தலாம், அந்த ட்விஸ்ட் பண்ற வேலையை நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு அவரை தெரியும், அவர் என்ன போட்டாரு நான் அதை பார்த்துட்டு. நீங்க எப்படி பாதி பார்ப்பீங்க வந்து சொல்லிடுவீங்க, நான் முழுசா பார்த்துருவேன். இல்லை சார், இடும்பாவன கார்த்தில இருந்து எல்லாருமே இந்த விஷயத்துல அடுத்து இந்த போராட்டத்துக்கு எதிராக தான் நிக்கிற ஒரு துணி நின்று போட்டு அவங்க துணி இருக்குது, அது இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியல. நின்று போட்டு எனக்கு அவங்க இந்து அமைப்பா அவங்கள்ட்ட நாங்க இந்துக்களே இல்லைன்றாங்க சார். வச்சுக்கிட்டும் சார். அவங்க இந்து கடவுளே இல்ல, தமிழர் கடவுள்ன்றாங்க. தமிழர் யாரு? அடுத்து வாங்க, உங்களுக்கு டைம் நல்லா இருக்குல்ல, வாங்க பேசுவோம். நம்ம தமிழர் யார்? வாங்க. தமிழருடைய மதம் என்ன நீங்க சொல்லுங்க. ஒரு தமிழர் புத்தகத்துல தொல்காப்பிய தமிழர் புத்தகமா ஏத்துங்களா? திருக்குறள் தமிழ் புத்தகமா? அதுல இஸ்லாம் பத்தி போட்டிருக்கா, ஜெயின் பத்தி போட்டிருக்கா, கிறிஸ்டியானிட்டி பத்தி போட்டிருக்கா, பத்தி நீங்க சொல்லுங்க. இந்து பத்தி இல்லைன்றாங்க. 100 காட்டு. நீ இனிமே அரசியல் பேசக்கூடாது. உங்களுக்கு எனக்கு நீங்க மத்தவங்களா விட்டுருங்க. தேவேந்திரனுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கு வாங்க. நீங்க வந்து இனிமே பேசவே கூடாது. இல்ல நான் பேச மாட்டேன். ஹிந்து கடவுள்களை பத்தி
இல்ல சார், நீங்க யாரை இந்துக்கள் சொல்றீங்களோ, ஒரு நான் எப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுது, நீங்க யாரை இந்துக்கள் சொல்றீங்களோ அவர்களை பற்றி நான் திருப்பூரிச்சிட்டாங்க. முருகனை இந்து கடவுளாக்கிட்டாங்க, ஒரு தமிழர் கடவுள், தமிழர் முப்பாட்டன். மாயோன்னு அவங்க இப்படி அபகரிச்சுக்கிட்டாங்க. அப்படிதான் திருக்குறள்ல இருக்கு, தொல்காப்பியத்துல இருக்கு, பெரிய புராணம் எல்லாமே இருக்கு. ஆனா சைவம் வைணவம் இதுதான் பெரிய புராணம்லாம் மத நூல்கள். நீங்க வந்து ஒப்புறது கொஞ்சம் சரியா, சமய நூல்கள், சமய நூல்கள் தான் சொல்லுவாங்க, தமிழர் சமய நூல்கள். ஆனா நீங்க அதை நான் திருக்குறளையும் இது தொல்காப்பியம் சொன்னேன், நீங்க எப்படி மத்த மாட்டிக்கிறீங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இருங்க. அடுத்து இந்து கடவுள்கள் வந்து ஆட்டை போட்டு போயிட்டாங்களா? ஆனா தமிழர் கடவுளா? இந்த தமிழர் கடவுளை வேற எந்த தமிழர் ஏத்துக்கிட்டான்னு சொல்லுங்க. இஸ்லாமிய தமிழரா, கிறிஸ்தவ தமிழரா, சமண தமிழரா, சைவ தமிழரா, எந்த தமிழர் ஏத்துக்கிட்டான்னு சொல்லுங்க. அண்ணன் அமீர் வந்து தமிழர் தானே? அவங்க சமயம் அண்ணன் அமீர் வந்து தமிழர் தானே? உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே? டவுட் பண்ண போறீங்களா? இல்ல சார், மாட்டிக்கிடுவீங்க அப்புறம். இல்ல சார், அவர் தமிழர் தானே? அவர் வந்து முருகனை ஏற்றுக்கொள்கிறார். முருகனை ஏத்துக்கிட்டாதான் தமிழரா இருக்கணும்னு இல்ல. தமிழ் கடவுள் தானே சொன்னீங்க. தமிழருக்கான ஒரு கடவுள் முப்பாட்டன், தமிழருக்கான ஒரு கடவுள், எனக்கு கடவுள் வேறன்னு. தமிழருக்கான நிலம், தமிழருக்கான திணை, தமிழுக்கான மொழி, தமிழுக்கான இடம், தமிழருக்கான வழிபாட்டு முறை, 5 திணைகள். எல்லா திணையிலுமே என்ன வழிபாட்டு இருக்குன்னு சொல்லிருக்கு. அதோட நிலம் என்ன, அதோடைய மொழி என்ன, அதோட கடவுள் என்ன, அது கடவுள். அது ஏற்கிறாங்க 5 கடவுள்கள் ஏதாவது ஒண்ணு ஏற்கிறாங்களா சொல்லுங்க. அதான் வழிபாட்டு முறைகளை நிறைய பேர் மாத்திக்கிட்டாங்க. அதை தாங்க நான் சொல்லிக்கிறேன். தமிழருக்கான கடவுள் தமிழர்களுக்கானதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சொல்றேன், இங்க பாருங்க, முருகன் தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு இப்ப இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டேட்மென்ட் போடுறாங்க சார். அதெல்லாம் ஓரமாங்க சார், நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. அவ வந்து எல்லா நண்பர்களும் சொல்லட்டும். அது ஒன்று. நான் தமிழர் கடவுள் முருகன் நான் ஏத்துக்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணல. புரியுங்களா? தமிழர் கடவுள் முருகன். எந்த தமிழர் முருகனை தன்னுடைய கடவுளை ஏத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. ஹிந்து தமிழர் மட்டும்தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்லுவேன். இந்துக்கள் ஆட்டை போட்டு போயிட்டாங்க, ரைட்டு. இஸ்லாமியில் ஆட்டை போடல, கிறிஸ்துவ ஆட்டை போடல, சமண ஆட்டை போடலையே. அவரெல்லாம் தமிழர்கள் தானே? நான் இல்லையா மறுத்துருக்கேனா? பீட்டர் கொஞ்சம் தமிழர் கிடையாதா? தமிழர் தானே? யார் ஏத்துக்கிட்டா சொல்லுங்கன்ற. அவங்க ஆட்டை போட்டுக்கிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை சார், மதம் மாறிக்கிட்டாங்க. இப்போ இந்துவா நிறைய பேர் மதம் மாறிட்டாங்க, இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க, இப்படி மாறிட்டாங்க. நீங்கள் எல்லாம் கலெக்டிவாக இந்துன்ற பேர் வச்சுக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. திருமாலை வழிபடுறவங்க, சிவனை வழிபடுறவங்க, முருகனை வழிபடுறவங்க, இன்னும் நடுகளில் வழிபடுறவங்க, இல்லை எந்த உருவ வழிபாடும் இல்லாதவங்க இந்துக்கள்லேயே இருக்காங்க. வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறவங்க, வைகுண்டரை ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் இந்துக்கள்ன்ற ஒரு அடையாளத்தை படுத்திக்கிறோம். ஆனால் இதெல்லாம் தமிழர்களுக்குங்கிறது தனி, இந்த வேத இது கிடையாதுங்க அப்படின்ற வாதம் தானே அவங்க வைக்கிறாங்க. யார் சொல்றா? வேதத்தை பத்தி திருக்குறள் சொல்லியிருக்கு, அப்புறம் அறம்பத்தி சொல்லியிருக்கு, இப்போ புறநானூறு சொல்லியிருக்கு, அகநானூறு சொல்லியிருக்கு, சங்கப்பாடல்களை சொல்லியிருக்கு, பரிபாடல்களை சொல்லியிருக்கு. வேதத்தை பற்றி, யாகம் பற்றி, வேதத்தில் சொல்லி யாகம் வளர்த்து அதில் வந்த புகை பற்றி, அந்தணர்கள் பற்றி நீங்க சொன்னீங்க. ஆரிய வந்தேரி அந்தணர்கள் அவர்களை பற்றி நான் சொல்ல சார். என்ன ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ நான் சொல்ல ஏதாவது ஒண்ணு லாஜிக் வரீங்களா? உங்கள பக்கத்துல ஏதாவது வர முடியுதா? சும்மா நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வாய் இருக்குங்கிறதுக்கான பயிற்சி இதை வாதமா வைக்கிறாங்க சார். அவங்க வச்சுட்டு போறாங்க சார். நீங்க வாங்க சார், உங்களுக்கு பகுத்தறிவு இருக்குல்ல சார். நீங்க தான் பகுத்தறிவு பலன், நீங்க அதை சொல்லுங்க சார். நான் எதுக்கு இடும்பாவன் கார்த்தி சொல்லட்டும், சாடு அவர் சகோதரர்கள் சொல்லிட்டு போட்டு எனக்கு பிரச்சனை. நான் ஏன் அவங்க டிஸ்பியூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போறவங்களாம் டிஸ்பியூட் பண்ணி என் வேலையா? ஒன்னொன்னுக்கு சான்று கொடுக்குறது என் வேலையா? யூ ஆர் ரைட், யூ ஆர் ராங், இது எனக்கு வேலையா? நாம அவங்க கேள்வியில் இருக்கக்கூடிய லாஜிக்கை நம்ம எடுப்போம். அவர் கேட்கிறாரு விட்டுருவோம், எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் கேள்வி எடுத்து நியாயத்தை எது பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு போராட்டமே ஒரு 50-100 வருஷமா திராவிட இயக்கங்கள்ல இருந்து, இப்ப தமிழ் தேசிய இயக்கங்கள்ல இருந்து ஆரிய படையெடுப்பு அல்லது ஆரியர்கள் வந்தாங்க, வேதம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, இதுதானே சார். இங்க சமஸ்கிருத மயமாக்கி இருந்தாங்க. தனித்தமிழ் இயக்கம் எதுக்காக வந்துச்சு? இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு சார்? ஆரிய திராவிட யுத்தம் தானே இன்னமும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்துக்கள் இல்ல தமிழர்கள். தர்கா வந்து அங்க இருக்கிறது வந்து ஆரிய திராவிட படையெடுப்போட நீட்சியா? ஏதாவது ஒண்ணு இங்க காயின் பண்றது கூட ஏதாவது லாஜிக் நம்ம மொட்டை தொலைங்க போடுவீங்க. ஆரியர்களுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் வந்தாங்க, இஸ்லாமிய படையெடுப்பு. இஸ்லாமியர்கள் வெளியில இருந்து வந்தாங்களா சார்? பாபர் ஆமா சார், வெளிநாட்டுக்காரர் தானே. ஆமா சார், பாபர் இந்தியர் கிடையாதுல. பாபர் சொல்லுங்க. ஆமா சார், பாபர் இந்தியர் கிடையாதுல. பாபர் தமிழர் கிடையாதுல. தமிழர் எப்படி சார் இருக்க முடியும்? சொல்லுங்க சார், ஏன் பேச மாட்டீங்க சார்? இல்ல ஆரியர் திராவிடர் பாரஞ்சீங்களா? இத பத்தி பேசுறது என்ன சார் இருக்கு? இல்ல பாபர் இந்தியர் இல்லை, பாபர் இந்து இல்லை, பாபர் தமிழர் இல்லை, பாபர் அந்நியர், படையெடுத்து வந்தவர், ரைட்? அடுத்து இதெல்லாம் உங்க ஸ்டேட்மென்ட். அடுத்து இல்ல சார், வந்தாங்க, வந்த இடத்துல மதம் இங்க எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, நிறைய பேர் மாறி இருந்தாங்க. இங்க சொல்றேனே இல்ல சார், திருப்பரங்குன்றம் அங்க பிரச்சனை, இது இந்துக்களுக்கானதா சமணர்களுக்கானதா இல்ல இஸ்லாமியர்களுக்கானதா அப்படின்னு ஒண்ணு போகுது. இங்க இஸ்லாமிய தர்கா யாரும் பிரச்சனை பண்ணல, அது தொல்லியல் துறை. ஏன்னா இப்ப சமணர்களே இல்ல, மாறிட்டாங்க. சமணர்கள் இருக்கிறாங்க,
ரொம்ப மைனாரிட்டியா. ஸோ இப்போ அப்படி பிரச்சனை போகுது. அந்த இடத்துல நீங்க என்ன இப்படி அடிச்சுக்கிறது? இந்துவே இல்ல முருகன், இல்ல தமிழர்களே இந்து இல்லைன்னு சொல்றது நாங்க தான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். ஒரு வருஷம் தான் தேர்தலுக்கு இருக்கு. கரெக்டா இப்ப இதை ஆரம்பிச்சிட்டாங்க. போன தேர்தல் 21 தேர்தலுக்கு வேல் யாத்திரைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி இருக்க ஆரம்பிச்சாங்க, பெரியார் இருக்க ஆரம்பிச்சாங்க, கோயம்பேடு மாணவி இருக்க ஆரம்பிச்சாங்க, வேலூர்ல ஒரு மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுக்காக வந்தாங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில வந்து மாணவி வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டதுக்காக பண்ணாங்க. இது எல்லாமே தேர்தல் தானா? எல்லாமே தேர்தல் தானா? ஒரு இஷ்யூ எழுப்பக்கூடாதா? நாங்கள் என்ன சொல்லணும்? உங்களுக்கு வந்து போற்றின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துருக்கணுமா? நான் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் தான் இந்த பிரச்சனையே வந்து அடிப்படையாக இருந்திருக்கு. அவங்க வந்து ஈஸியாக டீல் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே போய் நிற்கிறீங்க. முதல்லையே தடுத்து விட்டீங்க. அதை ஈஸியாக சாதாரணமாக டீல் பண்ணிருக்க வேண்டிய மேட்ரை இவ்வளோ பெரிய க்ரௌடாக்கிட்டு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனது இவங்க தான். ஏன்னா தேர்தல் வருது. 21 தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி யூடியூப்ல ஏதோ ஒன்று போட்டவங்களுக்கு எதிராக ஏதோ ஒன்றா இதை மாதிரி இன்னொரு மதத்தை போட்டுருவீங்களா? நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை போட்ட மாதிரி நீங்கள் இன்னொரு மதத்தை போட்டுருவீங்களா? அவ்வளோ கட்ஸ் இருக்கா? பௌத்தரி பேசுகிற யாருக்காவது சார், அதுக்கு பௌத்தரி பேசுகிற யாருக்காவது இன்னொரு கடவுள் நம்பிக்கையை பற்றி கந்த சஷ்டி கவசம் போல பேசுவதற்கு கட்ஸ் இருக்கா? நீங்கள் பேசுகிற கடவுள் முறைப்பை நான் வந்து ஆஹா ஓகன் வியக்கிறேன். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களும் பெண்களும் வந்து போற்றி போடக்கூடிய ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து இழிவுபடுத்தி பேசுவீங்களா? நீங்க கடவுள் மொழி பாருங்க, சூப்பருங்க. நான் வந்து அதை வந்து உங்களுக்கு தைரியத்தை பாருங்க. இன்னொரு மதத்தை பற்றி ஏதாவது ஒரு மதத்தை பற்றி, சமணத்தை பற்றி நீங்கள் பாருங்க, அப்பாவின்னு வச்சுக்கோங்க, சமணத்தை பற்றி, பௌத்தத்தை பற்றி நீங்கள் பேசிருங்க. இஸ்லாம் கிறிஸ்டியன் விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை பயம், நீங்கள் மற்ற வாங்க. நீங்கள் சமணரை பற்றி நீங்கள் பேசுறீங்க, பௌத்தம் பற்றி நீங்கள் பேசுறீங்க. ஊர் கிழிச்சாவன் உங்களுக்கு உங்களுடைய கடவுள் மறுப்பு கோலையெல்லாம் வச்சுக்கிட்டு. அதான் சார், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவங்க மாநிலம் முழுக்க வேல் யாத்திரை நடத்தி ஒரு தேர்தல் பிரச்சாரமாவே அதை மாத்துனாங்க. இப்ப மறுபடியும் திருப்பரங்குன்ற இஷ்யூ கையில் எடுத்துக்கிட்டாங்க. பெரியார் எடுத்து பூரா பிரச்சாரம் பண்ணீங்க. உங்களுக்கு பெரியார் முக்கியம், எங்களுக்கு முருகு முக்கியம் சொல்லக்கூடாதா? அப்ப தேர்தல் ஸ்ட்ராட்டஜியா தான் இதை கொண்டு ஆமான்றேனே நானு. இல்ல நான் சொன்னேன், நானு பாஜகவுக்கு அப்பழுக்கற்ற நோக்கம் இருக்கு, முருகனை தவிர வேறு சிந்தனை இல்லை நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்க நோக்கம் பழுதா இருக்குல்ல, அவங்க நோக்கம் மட்டும் பலமா இருக்கணுமா? அரசாங்கம் எதுக்காக இது அனுமதிச்சது? இது எவ்வளவு தூரம் பழுக்க விட்டுச்சு? பாப்பாப்பட்டி கீரிப்பட்டில் வந்து தேர்தல் நடத்த முடியாமலே இருந்துச்சு. தேர்தல் எப்படி நடந்துச்சு? அரசாங்கம் இறங்கி வேலை செய்ய நடத்தாம இருந்ததுக்கு யார் வேலை செய்யல? சூப்பரா வந்தீங்க பாயிண்ட். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டில் தேர்தல் நடந்ததுக்கு அரசாங்கம் காரணம், நடக்காம இருந்ததுக்கு யார் காரணம்? சமூக அவலம் ஒரு விஷயம் நீடிக்கும் போது அரசாங்கம் கொஞ்சம் இறங்கி என்ன செய்யுது? இறங்கி வேலை செய்யணும். செஞ்சுதான் கேட்குறேன். அப்போ இது யாரும் இதை தூண்டி விட்டோ அல்லது இதை பயன்படுத்திக்கணும் அரசியலுக்காகனோ இல்லை. அரசாங்கத்தை அரசியல்வாதிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்களா ஒரு வார்த்தையை போடாங்க, நான் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள்னு சொல்றேன். பிஜேபி அரசியலுக்கு பயன்படுத்துகிறது, திமுக அரசியலுக்கு பயன்படுத்துகிறது, எஸ்டிபி அரசியலுக்கு பயன்படுத்துகிறது, எல்லோரும் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள் சொல்றேன். நான் எங்க யாரை புரிந்துன்னு சொன்னேன்? இப்போ என்ன செய்யணும் சார் கட்சிகள் இந்த விஷயம்? சுமூகமான தீர்வு காணும் அரசாங்கம். ஓகே சார், கட்சிகள் அரசாங்கம் தான் செய்ய முடியும். கட்சிகள்ல ஒரு கட்சி சொன்னா சரின்றீங்களா? பிஜேபி வந்து எங்களுக்கு இது செய்யணும் சரின்னு சொல்லிருக்கீங்களா? எஸ்டிபி வந்து எடுக்கலாம்ல சார். ஓகே, நம்ம அவங்க வந்து ஒன்று சொல்லிட்டாங்க சார், அரசாங்கம் சரின்னு சொல்லணும்ல. நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனா ஒத்துக்குவாங்களா? அரசாங்கம் தான் இனிஷியேட் பண்ணணும், ஜட்ஜ் தான் தீர்ப்பு போடணும். அதோடைய நிர்வாக முடிவு உங்க கையில் இருக்கு. பல நேரங்களில் கட்சிகளே சரி ஓகே ஒரு இறங்கி வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு ஒரு ஏற்பாடை செய்ய, அவங்க பேசுனாங்கன்னா நீங்க விட முடியல, அதையா சொல்லுங்க. நீங்களே பேசிக்கங்கப்பா அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களான்னு சொல்லுங்க. நான் வரணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதான் நான் சொல்றேன், பேசாம நீங்களே பண்ணுங்க. ஸோ அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தை குழுவை நடத்தி அதெல்லாம் சும்மா கண்துடைப்பாக நடக்குங்க. இப்போ இதுக்கு தீர்வு சார்? தீர்வு முருகன் தான் சொல்லணும். நன்றி சார், உங்களோட என்ன நீங்கள் பண்ணுறது. நன்றி. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.